புதின் முன்னிலையில் சபதமேற்ற ஈரானிய அமைச்சர். உலகை அதிர வைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சந்திப்பு. அமெரிக்காவிற்கு எதிராக மாபெரும் சூளுரை. அமெரிக்காவின் தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து நிற்கும் தைரியம் ஈரானிய மக்களுக்கு இருப்பதை ஒட்டுமொத்த உலகிற்கும் நிரூபித்து விட்டோம் என்று கூறிய அரக்சி, அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் தொடர்ந்து போரிடும் என்று புதின் முன்னிலையில் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சந்திப்பில் வெளியான மாபெரும் அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், போரில் ஈரானின் உச்ச தலைவர் வீர மரணம் அடைந்ததற்காக புதின் அனுப்பிய இரங்கல் செய்திக்கும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான வாழ்த்து செய்திக்கும் அரக்சி நன்றி தெரிவித்தார். மேலும் புதிய தலைவர் மற்றும் ஈரானிய அதிபர் பெசஷ்கியான் ஆகியோரின் வாழ்த்துக்களையும் புதினிடம் அவர் நேரில் தெரிவித்தார். ரஷ்ய கூட்டமைப்பை போன்ற நல்ல கூட்டாளிகளும் நண்பர்களும் ஈரானுக்கு இருக்கின்றார்கள் என்பதை உலகிற்கோ காட்டி ரஷ்ய கூட்டமைப்பை போன்ற நல்ல கூட்டாளிகளும் நண்பர்களும் ஈரானுக்கு இருக்கின்றார்கள் என்பதை உலகிற்கே காட்டிவிட்டோம் என்று கூறிய அரக்சி, ஈரானுக்கு ரஷ்யா அளித்து வரும் உறுதியான மற்றும் அசைக்க முடியாத மாபெரும் ஆதரவிற்கு புதினுக்கு நன்றி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின், ஈரான் மற்றும் இப்பிராந்திய மக்களின் நலன்களுக்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். அந்த சோதனையான மற்றும் கடினமான காலகட்டத்தை புதிய தலைவரின் கீழ் ஈரானிய மக்கள் கடந்து வருவார்கள், அமைதி திரும்பும் என்று நம்புகின்றேன் என மாபெரும் ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவு ஒரு மூலோபாய கூட்டாண்மை என்பதை அரக்சி மீண்டும் அப்பட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் உச்ச தலைவரின் இழப்பிற்கு பிறகும் ஈரான் சற்றும் பின்வாங்காமல் ரஷ்யாவின் மாபெரும் துணையோடு அமெரிக்காவை எதிர்த்து தனது போரை தீவிரப்படுத்தியுள்ளது.